ஹாய், இன்னைக்கு லஞ்சுக்கு வாழைக்காவும் சுரக்காவும் இருந்தது. சுரக்காய் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். சுரக்காய் சாம்பாருக்கு பருப்பு தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய், பல்லாரி, தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு 3 விசில் வரைக்கும் விடணும். இங்கே வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச வத்தல், பல்லாரி, கடுகும் போட்டு தாளிச்சிட்டு வாழைக்காவை அதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கணும்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தப்பொடி, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா அந்த மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் வேக விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெந்துடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காயில் காஞ்ச வத்தல் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணால் மணமாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் சாம்பார் வந்துட்டு அது 3 விசில் நல்லா வெந்துடுச்சு. வீட்டு குழம்புத்தூள் இருக்கும்ல, அந்த மசாலாலாம் 2 ஸ்பூன் போட்டு தேவைக்கு அளவு உப்பு, கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டேன். ஃபஸ்ட்டே நான் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறதுக்காக தாளிப்பும் கொடுத்தாச்சு. தாளிப்புக்கு வந்துட்டு கடுகு, காஞ்ச வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே அந்த தாளிப்பு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா